ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம மசாலாலாம் அரைச்சி ஊற்றி நல்ல மணக்க ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் சாம்பார் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்சர் ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வளவளன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 10லேருந்து 12 பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே தண்ணியும் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தகுந்தாப்பில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சு லோ ஃப்ளேமில் அப்படியே வேகட்டும். ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி இடித்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவி நல்லா திக்காக இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ஒரு வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கேன். அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் காயம் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு கத்திரிக்காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.